வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு தால் வெரைட்டி. நம்ம செய்ய போகிற தால் வந்து பஞ்ச்ரத்ன தால், இல்லைன்னா இதை பஞ்ச்மேல் தால்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ராஜஸ்தானோட ஃபேமஸ் டிஷ். இது ஏன் பஞ்ச்ரத்ன இல்லைன்னா பஞ்ச்மேல்னு சொல்லுவாங்கன்னா, ஏன்னா இதில் வந்து 5 விதமான வந்து பருப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த தால் செய்யறதுக்கு. அதனால தான் இது வந்து பஞ்ச்ரத்ன இல்லைன்னா பஞ்ச்மேல்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க இந்த பஞ்ச்ரத்ன தால் செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தால் வெரைட்டி வந்து துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கிராமில் சொல்லணும்னா 25 கிராம். ஸோ இதில் வந்து என்ன கணக்குன்னா 5 நம்ம விதமான பருப்பு எடுத்திருக்கோம். 5மே வந்து சம 5 பருப்புமே வந்து நம்ம சம பங்குக்கு எடுத்துக்கணும். அதாவது 1:1:1 ரேஷியோ. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தாலும் அதே அளவு சேம் ரேஷியோ எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு, நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து கடலை பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சேம் அதே அளவு தான். அடுத்தது வந்து பாசி பருப்பு, அதுவும் 1/4 கப். அப்புறமா வந்து உளுத்தம் பருப்பு, அதுவும் 1/4 கப் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மசூர் தால். இது வந்து தோலோடு எடுத்திருக்கேன், ஹோல் மசூர் தால். இது இல்லைன்னா மசூர் தால் தோல் உரிச்சா இது மாதிரி வந்து ரெட் கலர் பருப்பு, அதுதான் மசூர் தால். ஸோ அதுவும் வந்து நான் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம இது மீதி பருப்பு கூட அதுவும் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நம்ம 5 விதமான வந்து பருப்பு வந்து இந்த ரெசிபிக்கு எடுத்துட்டோம். எல்லாமே வந்து ஒரே பங்காக எடுத்துருக்கோம். வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு குறைஞ்சது வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம். நம்ம இப்போ பருப்பு வந்து நல்லா வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பருப்பை வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூட வந்து நம்ம வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் இதை வந்து மூடி போட்டு நம்ம 6 விசில் வரைக்கும் நல்லா வந்து வேகட்டும். பருப்புலாம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 6 விசில் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 6 விசில் வந்துடுச்சு, ஸ்டீமும் இறங்கிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணி நம்ம பருப்பு வந்துடுச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பருப்புலாம் வந்து நல்லா சூப்பராக வந்துடுச்சு. கையால் மசிச்சு பார்த்தாலும் தெரியுது பருப்புலாம் வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு, வெந்துடுச்சு. கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு பருப்பு. இதுவாங்க இது தாளிச்சிக்கலாம். நம்ம பருப்பை தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கணும். நெய் தான் எனக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். கடுகு சீரகம் வந்து நல்லா வந்து பொரிட்டோன்னு விட்டுட்டு நம்ம வந்து அடுத்தது கூட வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கிற பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கிற இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கிற வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து கையில் வந்து பாதியாக பிச்சு போட்டுக்கலாம். அதோட வாசனை வந்து நம்மளுக்கு பருப்புக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் பாருங்கள் நல்லா பிங்க் ஆகிடுச்சு. நல்லா வெங்காயம் வந்து வதங்கி பிங்க் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். புளிப்புக்கு வேறு எதுவுமே கிடையாது, தக்காளி மட்டும் தான் நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஒரு பெரிய தக்காளியை, பழமாக இருக்கிற தக்காளியை எடுத்து பொடியாக நறுக்கி இது கூட நான் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா குழையும். ஸோ நல்லா உப்பு போட்டு வதக்கி வச்சு தக்காளியும் வந்து நல்லா குழைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். நம்ம மசாலாக்கெலாம் நம்ம மசாலாலாம் பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வேக வச்ச பருப்பை வந்து இதில் கூட வந்து சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து நல்லா சேர்த்துட்டு கூட வந்து ஒரு 1/2லேருந்து 1/4 கப் அளவுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த பருப்பில் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ 1/2லேருந்து 1/4 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட வந்து நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு
இது வந்து மசாலாலாம் கூட வந்து நல்லா வந்து கொதி வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸோ அந்த பருப்பில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து நல்லா அப்சார்ப் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் வந்து பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ராஜஸ்தான் ஸ்டைல் வந்து பஞ்சரத்ன தால் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபைனலாக வந்து இதில் வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.